இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ ஃப்ரைடு பேபிகார்ன். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஃப்ரைடு பேபிகார்ன் பண்ணுறதுக்கு முதல்ல ஒரு பாக்கெட் பேபிகார்னை எடுத்து அதில் ஒரு பேபிகார்னில் முன்னாடியும் பின்னாடியும் கட் பண்ணிவிட்டு நடுவை நாலாக கட் பண்ணிக்கணும். நாலாக கட் பண்ணி ஒவ்வொரு பேபிகார்னையும் அது மாதிரி கட் பண்ணதுக்கப்புறம் ஒரு பவுலில் சுடு தண்ணி எடுத்திருக்கேன். ஒரு கைப்பிடி கல்லுப்பு சேர்த்து அதில் நறுக்கி வச்சுருக்க பேபிகார்னையும் போட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா ஊற வச்சிடுறேன். ஏன்னா அதில் அந்த புழு இருந்ததுன்னா அந்த சுடு தண்ணியில் இதாகிரும். அதை நல்லா வெந்தும் வந்திருக்கும், சாஃப்டாக இருக்கும். நம்ம கடிக்கும்போது க்ரன்ச்சியாக இருக்கிறதுக்காக நம்ம சுடு தண்ணியில் போடுறோம். 2 நிமிஷத்துக்கு அப்புறம் அதை நல்லா வடிகட்டி எடுத்துக்கிட்டு ஒரு ஓரமாக வச்சுருங்க. இதுக்கான மசாலா நம்ம ரெடி பண்ணிடலாம். மசாலா ரெடி பண்ணுறதுக்கு ஒரு பவுல் எடுத்துக்கிட்டு அதில் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள். நான் சிக்மார்க் மசாலா எடுத்திருக்கேன். உங்களுக்கு என்ன 65 மசாலா இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. இது ஒரு டேபிள் ஸ்பூன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்திருக்கேன், அது ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன். 1/2 லெமனை கொஞ்சமாக புழிஞ்சு விட்டுக்கோங்க. ஃபுல்லாக புழியணும்னு அவசியம் கிடையாது, கொஞ்சமாக 1/2 லெமன் புழிஞ்சு விட்டுக்கோங்க. நான் ஃபுட் கலர் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் உங்களுக்கு ஃபுட் கலர் கேசரி பவுட்ரு இருக்குன்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா அதை விட்டுக்கலாம். ஏன்னா அந்த கலர் மாறாமல் இருக்கிறதுக்காக ஆட் பண்ணியிருக்கேன். கார்ன்ஃப்ளவர் மாவு ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். அரிசி மாவு ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். ஏன்னா மசாலா எல்லாம் பிரிஞ்சு போகாமல் இருக்கிறதுக்காக அரிசி மாவு கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன். இது ஒரு ஒரு டீஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன். கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா விஸ்க் வச்சு கிளறி விட்டுக்கோங்க. கட்டி கட்டியாக இல்லாமல் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. ஏன்னா மசாலாலாம் நல்லா கரைஞ்சாதான் நல்லா இருக்கும், இல்லைன்னா கட்டி கட்டியாக அங்கனக்கு தென்படும். மசாலா நல்லா கரைச்சதுக்கப்புறம் நம்ம வேக வச்சுருக்கிற பேபிகார்னை எடுத்து நல்லா மசாலாவில் முக்கி பிரெட் க்ரம்ஸ்லேயும் முக்கி தனியாக எடுத்து வச்சுக்கணும். பிரெட் க்ரம்ஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்த்திங்கன்னா, 3 ப்ரெட்டை எடுத்து 4 லேயரையும் கட் பண்ணிவிட்டு நடுவு உள்ளதை மட்டும் நல்லா மிக்சியில் போட்டு எடுத்திங்கன்னா, ஒரு லைட்டாக ஒரு சுற்று விட்டு எடுத்திங்கன்னா பிரெட் க்ரம்ஸ் தயாராகிடும். மசாலாவில் முக்கி பிரெட் க்ரம்ஸ்லேயும் முக்கி பேபிகார்னை ஒரு பிளேட்டில் வச்சுருங்க. அதுக்கப்புறம் எண்ணெயை கொதிக்க வச்சு ஒவ்வொரு பேபிகார்னாக போட்டு எடுக்க வேண்டியது தான். வெந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளோட சுவையான ஃப்ரைடு பேபிகார்ன் ரெடி ஆகிடும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.